திகட சக்கர முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர உண்மணிய உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாரினோ மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொடி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சவேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி காரண உனது ஆனந்த நடன காட்சியிற் கிடைக்கும் ஓர் இன்பம் நாரணன் முதலா உளபல தேவ நாட்டிலும் கிடைக்குமோ அதனால் பூரணா ஒன்றன் பெருந்து நடனம் புரிந்தருள் செய்யன பெற்ற ஆரணம் பரவும் பதஞ்சலி முனிவன் அடிமலர் தொழுது நாம் போதம் ஒரு சூதமுனி புகன்றக அந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளாதான மேதகவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்ய துயர் பரவி என வெம்மதீர காதவுள் பூம்புளிர் காஞ்சி குவட்டிலேறி சலதிய முதின நிகழ்சன் தமிழதானம் காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் புலைய நேனையும் பொருளன நினைந்துன் புலைய நேனையும் பொருளன நினைந்துன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கராயினில் வானவர் செல்ல நிலையன்னே அலை நீர்விடமுண்ட நித்தனே அடையார் புறம் எரித்த சிலையனேனை செத்திடப்பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே சிலையனேனை செத்திடப்பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே மாயனே மறிகடல் விடமுண்ட வானவாமணி கண்டத்து எம்மமுதே நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன்னடி பணியா பேயனாயிலும்
பெருநெறி காட்டாய் பெறைகுலாம் ஜடை பிஞகனேயோ சேயனாயி நின்று சேயனாயி நின்று அலறுவதளவோ திருப்பெருந்தூரை மேவிய சிவனே திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே சயந்தன் புலம்புறுபடலம் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். கொஞ்சம் சரி. உயிர்களும் கடவுளும் தனித்தனித்தன்மையுடையது. உயிர்களுடைய தன்மை வேறு, கடவுள் தன்மை வேறு. உயிர்கள் பாவத்தையும் செய்யும், புண்ணியத்தையும் செய்யும். அதனால துன்பத்தையும் அடையும், இன்பத்தையும் அடையும். கடவுள் அந்த உயிர்கள் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் கணக்கு போட்டு அதுக்கு பலனை தருவார். கடவுள் தனக்காக ஒண்ணுமே செய்யறது இல்லை, அதனால அவருடைய பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. இப்ப நமக்காக எல்லாம் செய்யறான், எல்லா பயன்களையும் நமக்காக செய்யறான். நமக்காக செய்யும் போது அது பாவமும் கலந்து வரும். சில வேளையில பாவமே செய்யப்படாதுன்னு இருக்கிறவங்க கூட பாவம் கலந்த வார்த்தையோ செயலோ வந்துடும் அறியாமையினால். அதனால பாவ புண்ணியம் என்பது உயிர்களுக்கு இயல்பான குணம். அதிகமா உயிர்கள் அதிகபட்சம் பாவத்தை தான் செய்யுது. இப்ப நம்ம இந்த நூல்களை எல்லாம் கற்று கேட்டு, ஐயோ இந்த மாதிரி கட்சி எப்படி சொல்லி இருக்கிறாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, சம்பந்தர் சொல்றாரு, மாணிக்கவாசகர் சொல்றாரு, அதனால பாவத்தை செய்யப்படாது அப்படின்னு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் நம்ம. அப்போதும் சில வேளையில நம்ம எரியாமே மனவாக்கு காயங்களால பாவ நிகழ்வதும் உண்டு. நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம், ஒரு கண்டிஷனுக்குள்ள நாம இருக்கிறோம். என்னால வழங்குது இந்த இடம். நாமெல்லாம் இப்ப கண்டிஷனுக்குள்ள இருக்கிறோம். ஒரு துறைக்கு வந்துட்டோம், இந்த துறைக்கு வந்திருக்கோம், சைவத்துறைக்கு வந்துட்டோம். நமக்கு மேலே பெரியவங்க இருக்கிறாங்க, திருஞான சம்பந்தர் முதலாக பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்று நாமம் படையாதே. மேவிய சீர் வித்தாரமும் கடம்பு வேண்டாமட நெஞ்சே. சித்தாரை போலே திரி கொல்லாமற் கொன்றதை தின்னாமல். குத்திரம் கோள் களவு கல்லாமற் கைதவரோடு இணங்காமல். கனவிலும் பொய் சொல்லாமல் சொன்னதை கேளாமல். மாயை தொகையிலே செல்லாமல் செல்வந்தருவாய் சிதம்பர தேசிகன். கொல்லாமற் கொண்டதை தின்னாமற் குத்திரங்கோள் களவு கல்லாமற் கைதவரோடு இணங்காமற் கனவிலும் பொய் சொல்லாமல் சொன்னதை கேளாமற் தோகையர் மாயையிலே செல்லாமல் செல்வந்தருவாய் சிதம்பர தேசிகனே. எப்படினார் இதுல புரியுதா? பாவங்களை எல்லாம் இதுல ஒரு வாது எடுத்து சொல்றார். இந்த மாதிரி சொல்லி இருக்கிறதே நம்ம படிச்சிருப்பதனால கேட்டிருப்பதனால பாவத்தை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம். இப்ப இதுவே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரியவங்க நமக்கு இருக்கிறாங்கிற ஒரு பெருமை நமக்கு. இப்ப பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாருன்னா எவ்வளவு அதுக்கு மகிழ்ச்சி இருக்கும், ஆதரவுக்கும் பெருமை இருக்கும். இருந்த அந்த அப்பாவும் நல்ல சிறியோட இருந்து வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறான்னா இவ்வளவு இருக்கு. இல்லாதவனுக்கு வருத்தம் இருக்கு, அந்த இது இருக்கா.
அதுபோல நமக்கு பெரியவர்களாகிய நாயன்மார்கள் வஜ்ஜிப்பூர் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம் இருந்து நமக்கு எத்தனையோ வகையில் இது பாவம் இது புண்ணியம் என்று சொல்லி இது செய்தா இது வரும் இது செய்தா இது வரும் அதனால பாவத்தை செய்யாத புண்ணியத்தை செய்ய என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஒரு கண்டிஷனுக்குள்ள இருக்கிறோம். கண்டிஷனுக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆக நமக்கு தலைவர் ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமி, சுந்தர சுவாமி, புரியுதா இல்லையா? இந்த இடம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியா தெரியுதுப்பா. நமக்கு பெரியவங்க இருக்கிறாங்கப்பா, நமக்கு தலைவர்கள் மாணிக்கவாசம் போல தலைவர்கள் இருக்கிறாங்க. நமக்கு அவங்க எவ்வளவு பெரியவங்க, அவ்வளவு பெரியவங்க நமக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம இருக்கிறோம் என்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால தீயதை செய்ய மனம் வராது, தீயதை கேட்க மனம் வராது. இப்போ ஒரு அசுத்தமான வார்த்தையை பேச நமக்கு மனசு வருதா? பேச மாட்டோம், அதிகபட்சம் பேச மாட்டோம். நான் எல்லாம் பேசுறது இல்லை, அதனால பேசவே கூடாது. வாய் சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கும். சுத்தம்னா வாய் செய்வோம் எல்லாம் செய்வமா இருக்கு. செய்வம்னா உனக்கு அசுத்த வார்த்தை பேசுனா அசைவமாயி. அதுபோல எல்லாவற்றிலையுமே அசுத்தம் கலவாமல் இருப்பது செய்வோம். அந்த மாதிரியான ஒரு தன்மையிலே வந்ததே நமக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரியான தன்மையிலே வராதவர்கள், இந்த நூலை எல்லாம் படிக்காதவர்கள், கேட்காதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்? அதிகமான பாவத்தை தாராளமாக செய்வார்கள். அவர் கண்டிஷன் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. நூப்பிலா குமரி வாழ்க்கை, முனையிலா அரசன் வீரம், காப்பிலா விளைந்த பூமி, கரையிலாது இருந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம், குருவிலான் கொண்ட ஞானம், ஆப்பிலா சகடு போல அடிவந்தலி உரைக்கலாமே என்பது விவேக சிந்தாந்தம். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டிலே இல்லாதவர்கள், பெரியவர்களை தலைவராக கொள்ளாதவர்கள் என்ன செய்வார்கள்? பாவங்களை செய்வார்கள். ஆதியிலும் அவர்களுக்கு அழகான ஒரு செல்வம், பதவி முதலான ஒரு சிறப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னும் கூடுதலாகவே செய்வான், கூடுதலாகவே செய்வான். இது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வாழும். அதே போலத்தான் தேவர்களும் அதிகமான செல்வத்தை பெற்றும் அந்த அதிகமான செல்வத்தினாலே சிவஞானத்தை பெரிதாக எண்ணாமல், செல்வத்தினாலே சிவஞானத்தை பெரிதாக எண்ணாமல். இப்ப நமக்கெல்லாம் எப்படின்னா செல்வமும் வேணும், ஆனா சிவஞானம் பெருசு. அப்படி அப்படி செல்வம் கட்டாயம் வேணும், செல்வம் வேணும். ரெண்டாவது சிவஞானம் ஒன்றாகும். இது மாதிரி வேற பேர் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? செல்வங்கிறது ரெண்டாவது, சிவஞானம் ஒன்றாகும். இப்ப உலகத்துல நல்லவேன்னு பேர் இருக்கிறதே பெருசு. அவன்கிட்ட பணம் இல்லைன்னா கூட அவன் நல்ல வையா, குத்தம் இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோ, நல்லவனா இருந்தான்னு வச்சு, எந்த தப்பு தவறு செய்யாம இருந்தான்னு வச்சு, பாவம் அவனுக்கு ஏதோ யோகம் இல்லை, பாடுபடுறான், வணஞ்சல நல்ல வையா என்று சொன்னால் அதுவே அவனுக்கு பெருமை. அக்கிரம வழியில பணத்தை சேர்த்தான்னா அவன் நேர்ல வேணா அவனை புகழலாம், அங்கிட்டு போய் திட்டுவான். பொதுவாக இப்ப எத்தனை பேச மனம் நோகிற ஆப்புல பண்ணி அடிச்சு வச்சிருக்கிறேன், நீங்க என்னத்தை கொண்டு போகிறேன் என்று சொல்லி திட்டுவார். அதனாலே இப்படி நல்லவன் என்கின்ற அந்த தன்மை வருவது ஆச்சரியம்னு சொல்றேன். நல்லவன் என்கின்ற தன்மை வருவது ஆச்சரியம். அது தேவர்களுக்கு அதிகமான செல்வம் வந்தபடியினாலே அவர்களுக்கு சிவஞானம் இல்லாமல் போச்சு. சிவஞானம் இல்லாமையினால்தான் தக்கனுடைய வெளியில் போய் கலந்து கொண்டார்கள். நல்ல கருத்தியாது. சிவஞானம் இருந்துச்சுன்னு சொன்னா தக்கன் வெளியிலே போவாங்களா? நம்ம வரும்போது கூட நினைச்சுக்கிட்டு சில கஷ்டம் இருக்குதா, நம்ம தக்க வெளிக்கு போயிருந்திருப்போமோ அப்படின்னு கூட மனசுல தோணுச்சு. கஷ்டம் இருக்குதா, அந்த கஷ்டம் நினைக்கும் போது தேவதை அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, தக்க வெளிக்கு போனதுனால நம்மள அப்ப போயிருப்போம். அதனால சிவாபசாரம் என்பது மிக பெருசு.
சிவாபசாரம், சிவா அபராதம், சிவனிடத்திலே குற்றம் பண்ணுவது, சிவனை இகழ்வது பெரும்பாலும். அதுதான் கந்த புராண கதை. அதுதான் 10,345 பாட்டா வந்துச்சு. சிவனை இகழ்ந்தவனுடைய வீழ்விக்கு போனது கதை. சிவனை இகழ்ந்தவனுடைய யாகத்துக்கு போன பல பல கை மேல பல. அந்த முறையிலே தேவர்கள் எல்லாம் சிதறி போனார்கள், ஒளிந்து கொண்டார்கள். பல பேர் சிறையில் கிடக்கிறார்கள். தேவர்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டார்கள், சிதறி போனார்கள், இறந்து போனார்கள். அதற்கு மேல சிறையில் கிடக்கிறார்கள். சிறைவாசம், தேவர்கள் சிறைவாசம் நல்ல விளங்குதா? குற்றம் செய்தவனை சிறையில போடுவான், குற்றம் செய்தவனை சிறையில போடுவான். இப்ப தேவர்கள் சிறையில போட்டிருக்கான் குற்றத்தினால. குற்றம் இல்லைன்னா போட மாட்டான். குற்றம் பண்ணியபடியினாலே சிறையிலே கிடக்கிறார்கள். சிறைனா ரொம்ப கடுமையான, சாதாரணமான சிறை இல்லை, ரொம்ப கடும். சிறைவாசம். யாரு? தேவேந்திரனுடைய புத்திரனாயிருக்கிற சயந்தன் முதலான மற்றைய தேவர்கள் எல்லாம், அவனோட சேர்ந்த தேவர்கள் பல ஆயிரம் பேர். அதனாலே அந்த சிறைவாசத்திலே அந்த சயந்தன் படுகின்ற துன்பத்தை இதுல சயந்தன் புலம்புரு படலம்ங்கிற வகையிலே சொல்லுகிறாரு கட்சி பசுவாசி. அந்த தேவலோகத்தில் இருந்த சுகம் சொல்லி முடியுமா? அளவில்லாத சுகம். இப்ப இங்க ஒரு பெரும் பணக்காரன், பல கோடிக்கு அதிபதினா அவன் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறான். எல்லா இருக்கிற இடத்துல இருந்து, போக்குவரத்து வாகன வசதியிலிருந்து, மற்ற உணவுல இருந்து, மற்ற இதுல இருந்து அவன் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறான். தேவலோகத்தை சொல்வோம் அப்படின்னு சொன்னா அளவுபடாதது, அளவுபடாத சுகம். இப்ப அளவுபடாத துக்கம். சுகம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா துக்கம்னு ஒண்ணு வரும். இன்பம்னு இருந்தா துன்பம் வரும், துன்பம்னு இருந்தா இன்பம் வரும். ஆனா அது எப்ப வரும்னு சொல்ல முடியாது. கணக்கெல்லாம் அவனுக்கு தான் தெரியும், கணக்கெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்பத்தையே கடைசி வரையும் அனுபவிக்க மாட்டான். துன்பத்தை அனுபவிச்சிருக்கோம், கடைசி வரையும் துன்பத்தையும் அனுபவிக்க மாட்டான். மாறி மாறி வரும். தேவர்கள் என்றால் உயிர்கள் தான். உயிர்கள் தேவர்கள் என்றால் நம்மை போல உயிர்கள் தான். உயிர்கள் என்று சொன்னாலே அது பாவ புண்ணியத்தை செய்திருக்கும், செய்யும், இன்ப துன்பத்தை அனுபவிக்கும். உயிர்கள் என்று சொன்னாலே பாவ புண்ணியத்தை செய்யும், அதனால இன்ப துன்பத்தை அனுபவிக்கும். அதான் உயிர்கள் இலக்கணம். கடவுள் அந்த பாவ புண்ணியத்தை அனுசரித்து அந்த உயிருக்கு ஊட்டுவார். இப்ப சிறையில போட்டதாருன்னா செவ்வொருமான் தான் சிறையில போட்டிருக்காரு. தேவர்களே யாரு போட்டிருக்க? செவ்வொருமான் தான் போட்டு அவர் செய்த பாவத்தை தீர்க்கணும். பாவத்தை தீர்க்கணும், தண்டனையை கொடுத்து பாவத்தை நிவர்த்தி பண்றது. அந்த முறையிலே சயந்தன் 108 யுகன் சிறையிலே தேவேந்திரனுடைய மகன் அவனோடு சேர்ந்த 1000 தேவர்கள் சிறையில் கிடக்கிறார். அந்த சிறைக்கு ராட்சதர்கள் இரவும் பகலுமாக காவல் நெருக்கடி அடி சொல்லி முடியாது. எல்லாருக்கும் கையில விலங்கு, காலில் விலங்கு. அது பரஞ்சுடர் நெடுங்கனை படுத்த பாயலில் வருஞ்செசி அணையதோர் வானுதர் செசி தருஞ்சிறு குமரனான் சயந்தன் அவ்விடை அருஞ்சிறை இருந்தனன் அமரரும் ஒரு. பரஞ்சுடர் ஆகிய சிவபெருமான் மகாவிஷ்ணுவை அம்பாக வச்சு திரிபுரத்தை எரித்தாரு என்று ஒரு வரலாறு. அந்த வில்லுக்கு அம்பு நுணையாக இருந்தவர் மகாவிஷ்ணுவான். அவர் படுத்திருக்கிற பாயல், அவர் படுத்திருக்கிற பாய் அது எதுன்னா கடல், திருப்பார்கடல். அது கடைந்த போது அதிலிருந்து சந்திரன் வந்தேன். அந்த சந்திரனை போல நுதலுடைய நெற்றியுடையவளாகிய சசியாகிய இந்திராணியினுடைய குமரன் சயந்தன் அப்படி சொல்றார். அந்த இந்திராணியினுடைய குமாரன் சயந்தன் அருஞ்சிறை இருந்தனன்.
வாலிதா அமரசுள் வைப்பில் இந்திரன் கோலமாகியதனி குமரன் வைகுதல் மேலே நாள் அமுதனு வேலை தன்னிடை நீலமா முகிலுரை நீர்மை போலுமே. வெந்திவில் இயற்றிய விஞ்ச நீர்மையால் கன்றிய கரமென காவற்சாலையில் பொன்றுகள் வள்ளிகள் பூண்டு பற்பகள் தன் துணைத்தாள்களில் தழும்பு சேர்ந்துள்ளார். கை கால்களிலே விலங்குகளை போட்டு இறுக்கியபடியினாலே எல்லாம் தழும்பு உண்டாகி போச்சான், காப்பு காய்த்து போச்சு. ஏற்படும் மானமும் இகலும் நாணமும் அயற்பட. நாணம் மான கௌரவம் எல்லாம் தூரத்தில் போயிடுச்சான், ரொம்ப தூரமா போயிடுச்சான். ஏற்படும் மானமும் இகலும் நாணமும் அயற்படு வெம்பலி அனலஞ்சுற்றிட உயிர்ப்பெனும் ஓதை நின்று உயிர் அழைத்திட துயர்பெறும் பறவையோடு அழுங்கி சொல்லுவான். அண்டரும் சிறையினால் வீடும் அல்லது எண்டரு முகம்பல இடரும் மூழலின் மண்டுதொல் பழியற வலிது துஞ்சுமால் உண்ட நல்ல அமுதினால் அவை ஒளிந்துள்ளான். ஏழை சிறையிலே ரொம்ப காலம் கிடந்தான்னா அந்த வேதனையிலேயே வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்காது, வேளா வேலைக்கு சாப்பாடு கிடையாது, அவனுக்கு இஷ்டமான சாப்பாடும் கிடைக்காது, உபசாரத்தோட சாப்பாடு போட மாட்டான், போடுறதையும் உபசாரத்தோடு போட மாட்டான், திட்டி போடுவான், அதுக்கு மேலே அடிப்பான். இவ்வளவு துன்பத்தில் உயிர் போயிடும், போகலை இல்லைன்னா வலியவாவது உயிரை மாய்த்து கொள்வான், அப்படியும் போகலை. அப்படி பண்ணினாலும் உயிர் போகாது. அது காரணம் சொல்றாரு, உண்டனல் அமுதினால் அவை ஒளிந்துள்ளார். அமுதம் சாப்பிட்டபடியினாலே உயிர் போகுது. அமுதம் சாப்பிட்டபடியினாலே ஏண்டா அமுதம் சாப்பிட முடியுது, இப்போ அமுதம் ஏண்டா சாப்பிட்டோம். தனிப்பொரு வெஞ்சின தகுவர் மன்னவன் பனிப்படு சிறைக்களம் பட்டு தம்முடல் துணிப்புருகோரண துயர் கொண்டோர் கணம் கணிப்பெரு முகங்களா கழித்து வைகவான் தேவியல் மரகதன் தெளித்து தீட்டிய ஓவிய உருவமா கண்டதன்மையான் ஆவியம் புனலல அமருங்காவியம் பூவையல் மென்றுடை புலர்ந்ததேயனான் வெயனுகம் நூறுடன் மிக்க எட்டினுள் 7 சிறுவரை எனினும் துஞ்சு மேல் மயல் சிறிதகழ்வான். 108 யுகம். ஐயால கொஞ்சம் தூங்குனா எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறந்துட்டு தூங்குவோமா? தூங்குனா அந்த நேரத்துக்கு தெரியாது இல்லவா? இவ்வளோ கஷ்டத்துக்கு கொஞ்சம் தூங்குனா கொஞ்சம் நேரம் அந்த கஷ்டம் போகும். ஆனால் தூங்குறதுக்கு வழி இல்லைன்றார். தூங்கல கொஞ்ச நேரம் தூங்குனா கூட ஒரு நிம்மதி இருக்குமல்லவா? அது இல்லையா? என்ன காரணம்னா வைகளும் துயில் இல்லை அதனால் அறாது தும்பினான். தூக்கம் இல்லைன்றார். தூக்கம் 108 தூங்கலப்பா. நெஞ்சலி துன்பிடை நீடவைகளில் துஞ்சலன் வலிதுயிர் துறப்பும் ஆற்றலன் எஞ்சுமூர் இறைவரை இமையும் கூட்டலன் விஞ்சிய தவந்துயர் விளக்கும் இலங்கிய மரகதத்தையன்று பொன்குலாய் நலங்கிள தன்வன பிளந்து மரகதம் போல அவனுடைய உடம்பு இருக்குவான். மரகதம் போல நீல நிறந்தான். இந்திரனும் நில நிறந்தான், திருமாலும் நில நிறந்தான், அவனுடைய மகனாகி சயந்தனும் நில நிறந்தான். மரகதம் போன்ற நிறம் அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். எல்லாம் போச்சு. அவனர்கள் தம்மை கண்டிகே கலங்கினான் உய்வகை அதுவும் காண்கிறார். வரும்போது அப்போ ராட்சசர்கள் வரும்போது காவலுக்கு வரும்போது நடுங்கிடுவானா. கந்தர மரகதம் தனது தொல்லூரு சுந்தர மரகதம் தனது தொல்லூரு வெந்துயருளத்தில் வெய்து உயிர்ப்பென வெந்தெழு புகைவிடம் மறைந்து கற்பொருள் சிந்திட உடனுடன் திகழ தோன்றுமால் அடிக்கடி கண்ணீர் வருமா, தொடச்சுக்குவான். அதற்கு மேலே ஏதாவது சத்தம் போட்டு ஏதாவது பேசலாமோ அழலாமோ அப்படின்னு நினைச்சா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. முழுதுரு தன்றுயர் முன்னிய கஷ்டம் வந்தவன் ஒரு வாய் விட்டு பேசினேன் கத்தினான்னா கொஞ்சம் ஆறும். ஆமாம், ஒருத்தர்கிட்ட சொல்றது பேசிக்கிறது அவனாவே போட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னொருத்தர்கிட்ட சொன்னான் பேசினேன் சத்தம் போட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் ஒரு மாறி கொடுக்கும், மாற்றம் கொடுக்கும். முழுதுயர் தன்றுயர் முன்னிய இடுதையர் அவுணரு இறங்க
இவன் கஷ்டப்படுறத பார்த்து சில அவனோட அவங்க கூட கவலைப்படுறாங்களாப்பா. அவன் பாவம் சில ஏங்குற அழுதிடும் காப்பியின் ஒரு அச்சம் செய்தலும் இலை இறங்க அவர்களே இறங்கும்படியாக அழுவானா. அப்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிக்கார காவலன் வருவானா. சத்தம் போட்டுன்னா தொலைச்சு விடுவோம் புத்திரவாயம் போன. அழுதுடும் காப்பின் ஒரு அச்சம் செய்தலும் பழுதுகொள் என்று வாய்ப்பு துன்பு அணியாது. பணினா கை நலவு மூச்சுடாது. இந்திரன் சதியோடு இருந்த சூழல் போய் தந்தனர் பற்றினர் தமரன சிலர் முந்துரு காவலோர் முடிந்த போயுரை அந்த மதடைவனா இறந்து விடுமே. அதுக்கு மேலே சில பேர் உங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி சிறையில் வேற பக்கம் சிறையில் புழல் சிறையில் போட்டுட்டான் தெரியுமா அப்படின்னு பார்க்கலாம். அவன்கிட்ட தைதகப்பன் போன பக்கம் அவனுக்கு தெரியாது. உங்க ஆயி அப்ப 2 பேர்த்தையும் முடிச்சு சிறையில் போட்டாச்சு தெரியுமா. அதை கேட்டவன என்னமா இருக்கும். ஆனா இது இந்த மாதிரியெல்லாம் பட்டி கொடுக்குறாரு கட்சி. அதான் பெரிய ஒரு ஐந்தரு நிழலை நினைக்கும். ஐந்தரு நிழல்னா அந்த கற்பகம் மந்தாரே முதலான பஞ்ச தருக்கள்னு தேவலோகத்தில் இருக்குது. விருச்சகம் விருச்ச மரம் பஞ்ச தருக்கள். அது எப்படி இருக்கும் தெரியுமா நிழல். அதனுடைய சுகம் இப்ப நாமளே ஒரு நல்ல மர நிழல்ல வெயிலுக்கு இருக்கும்போது என்னமா இருக்கும். வெப்ப மரம் முதலான நிழல் இருக்கும்போது என்னமா இருக்கும். இங்கேயே அது தேவலோகத்து கற்பக நிழல்ல கற்பக நிழல். ஐயோ என்ன சொல்றது சுகத்தை கொஞ்ச நாளைக்கு போய் இருந்து வந்தா கூட தேவலாம் இருக்குது. அவ்வளவு சுகமாப்பா. அது இந்த கட்சி போய் சொல்லவும் தெரியுதுப்பா. அவர் போயிட்டு வந்துருக்காரு. ஐந்தரு நீழல நினைக்கும். அந்த கற்பக விருட்சத்துக்கு அடியில இருந்ததை நினைச்சு பாக்குறானா. ஆய்மலர் தந்தவன் பள்ளிய உண்ணும் மலர் பரப்பிய பஞ்சன படுக்கையே நினைப்பானா. தாரென புந்திகொள் மங்கையர் புலப்பை உட்கொள்ளும் நல்ல வளமான நல்ல லட்சணமான தேவலோகத்து பெண்கள்லாம் எப்படி இருப்பா. அப்படி எந்த பெண்களும் இருந்ததை நினைப்பானா. இந்திர பெருவளை எண்ணி சோறுமே தன்னினை இல்லதோர் தருவின் நிழலுள் நன்னலங்குத்தியாம் நாடு என்பரும் பொன்னகர் புலியாய் பூங்கோலாவென உன்னிடும் தொன்மையோடு உருவதென்றனும். அப்படிப்பட்ட பொன்னகர் சாம்பலா போச்சு. பானுவன் நெருப்பு வச்சுட்டான். இப்படி எண்ணி 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 அம்மா எங்க போனாலோ அப்பா எங்க போனாலோ இந்த மற்ற எவர்கள் எங்க போனார்களோ இப்படி எல்லாம் எண்ணி 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 ஒன்னல்ல ரெண்டல்ல இப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு வசதி உள்ளவனே ஒன்னொன்னா நினைக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு மேலே நான் நிறைய சொல்றேன். அத்தனையும் நான் சொல்லலை. அவ்வளவு கவலைப்படுறேன். அதுக்கு மேலே தீங்கதிர் பகையோடு சிறு முயன்ற நாள் தாங்கியற் கொண்டொளி தந்தம் இற்றிட அங்கான விழுந்ததால் அதற்கு மேற்பட யாங்கு சென்றது போலோ யானை என்றிடும். அந்த பானுகோவனுடைய மார்பில் போய் யானை முட்டுச்சு. 5வது 4 தந்தம். ஐயோ யானை தந்தத்தில் முட்டுனா என்ன. அது யானை முட்டுனா அவனுக்குள்ள கெடுதல் வரணும். இல்லை யானையோட தந்தம் ஒடிஞ்சு போச்சான். பானுகோவனுடைய மார்பிலை முட்டி யானையினுடைய தந்தை ஒடிச்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிற்பாடு அந்த யானை எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்படின்னா பிறப்புறு வைகளை தொட்டு பின்னர் இறப்புறு நாள் வரை யாவர்காயினும் உறப்படுத்து இப்பலா ஊழின் ஊற்றாமல் விருப்பதன் அவுணரை வினையினேனும். பிறந்த காலம் முதல் இறக்கும் காலம் வரையிலும் அந்த ஆன்மாவானது முன்ன ஜென்மத்திலே என்ன பாவத்தை புண்ணியத்தை செய்திருந்ததோ அந்த பாவத்தின்படி அந்த ஆன்மா துன்பத்தை அடையும். முன்ன செஞ்ச பாவத்துக்கு உண்டான துன்பத்தை இந்த பிறவியிலே அனுபவிச்சு அது யாரையும் விடாது. சில காலம் வேணா நல்லா இருப்பான். சில காலம் நல்லா இருக்கிறத பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவேன், இந்த அக்கறம் பண்றவன் நல்லா இருக்கா ஐயா அப்படின்னு லெகுவா சொல்லிடுவான். லெகுவா சொல்லுவான். சாமி சாமி நல்லா இருக்கு அப்படின்னு லெகுவா சொல்லுவான். சாமி வேரோட விடுங்குற நல்லா இருக்கு. ரொம்ப அக்கறம் பண்ணா நல்லா இருக்கு.
அடுத்தவன் சொத்தை அடிச்சு பிடுங்குறான், அக்கிரமம் பண்ணுறான், கொலையும் பண்ணுறான். இது சொல்லுவான். அது எவ்வளவு காலம்? அதே பிறவியிலே குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம். குற்றொருவரை கூரை கொண்டுனா உடைய பொருள்களை பிடுங்கி கொண்டு, வஸ்திர முதலான பொருள் எல்லாம் பிடுங்கி கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் தின்னது சுந்தரர். இம்மையே வரும். இம்மையிலேயே அந்த பல பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். பல பேரை பார்த்து இளமையில என்னென்னமோ அக்கறமெல்லாம் பண்ணியிருப்பான். அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவன் இருக்கிற இடம் தெரியாம போகும். அந்த துன்பத்தை எல்லாம் ஒரே பிறவியில் அனுபவிச்சிடும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முற்பகல் செய்யும் பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் சாமி. இதெல்லாம் ஒன்றும் தெரியாத வேண்டிய இல்லை, எல்லாம் தெரிஞ்ச வேண்டிய. அதனாலே பிறப்புருவைகளை தொட்டு பின்னரே இறப்புறு நாள் வரை யாவர்க்காயினும் புறப்படு துய்ப்பலா ஊழின் ஊற்றமால் வெறுப்பதன் அவுணரை விரையினேனும். அதனாலே இது வினையின்படி நமக்கு வந்தது. முந்தி செய்வினை இம்மைக்கனலி, அதுவும் சுந்தர தேவாரம் தான். முந்தி செய்வினை இம்மைக்கனலிய மூர்க்கனாகி கழிந்தன காலம் சிந்தித்தே மன வைக்கவும் மாட்டேன் சிறு சிறிதை இறப்பார்க்குண்டியன் அந்தி வெண்புரை சூடு எம்மானே ஆரூர் மேவிய அமரர்கள் தலைவா எந்தை நீ எனக்கு உய்வகையுள்ளாய் இடைமறுதுறை எந்த பிரானே என்பது சுந்தர தேவாரம். அதனாலே முன்னே செய்த வினைகள் இந்த பிறவியில வந்தே தீரும். அதனால அந்த முன்ன செய்த வினையை இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அரக்கர்கள் அந்த ராட்சர்கள் நம்ம வெறுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆத்திக்குவானா. இவன் என்ன பண்ணுவான்? நாம செஞ்ச வேலை வேணும். இந்த பட்டினத்தாரன் தெளிவா சொன்னார். பட்டினத்தார கொண்டு போய் கழுமரத்துக்கு நிறுத்தின பட்டினத்தார் இதை இதை எது சொல்லுவேன் நீ? அவங்க பொருளை தூக்கி எறிஞ்சிட்டு துண்டை கட்டிக்கிட்டு பிள்ளையார்கிட்ட உட்கார்ந்தார். என்ன சொல்லுவேன்? சுத்தமா துறவு, முழு துறவு. பட்டினத்தாரு முழு துறவு. அப்படிப்பட்டவர் பொருளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு பிள்ளையார்கிட்ட உட்கார்ந்தாரு. அவருக்கு ஏதோ ஒரு வேணை கொஞ்சம் பாக்கி இருந்தது. அவர் மூலமா அதிசயம் நிகழ வேணும் என்பதற்காக, ஞானியினுடைய பெருமை தெரிய வேணும் என்பதற்காக. அதுதான் முக்கியம், அதான் உண்மை. இப்ப அப்பர் சாமிக்கு வேணா இல்லைன்னு வச்சுக்க, அவருடைய பெருமை தெரிவதற்காக, சிவனுடைய அருள் உலகத்துக்கு தெரிவதற்காக கல்லு கட்டி போட்டான். கல்லு மட்டும். அப்பா, அதனால பெருமை வந்துதா சினிமா வந்ததா? பெருமை வந்து புரியுதா? கழுமரத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திச்சா யார? பட்டினத்தார். அவருடைய திரவியம் 9 கோடி ரூபாயை தூக்கி எறிஞ்சிட்டு முழுத்துறவியாயிருந்த பட்டினத்தாரு வேணா என்ன பண்ணுச்சு தெரியுமா? கழுமரத்துக்கு திருடன் விட்டு போய் நிறுத்துதுப்பா. திருடி விட்டான்னு சொல்லி அநியாயத்தை கழுமரத்துக்கு போய் நிறுத்திச்சு. காவலர்கள் காட்டா இப்போவாவது உண்மையை சொல்லிவிடு, கழுமரத்தில் நீ சாக போற சொல்லிவிடு அப்படின்னா. அவனுங்களை ஒரு ஒன்றும் திட்டவே இல்லை. அவனுங்களை திட்டுனா கழுமரம் எரிஞ்சிருக்காரு. அவனுக்கு திட்டுனா இப்ப சமணர்கள் கட்டி போட்டான்ல, கட்டி படுவாவிப்ப எங்களை ஏண்டா நீ கட்டி போடு, நான் என்னடா பாவம் பண்ணேன், ஏண்டா இவ்வளவு பாவம் பண்றீங்க, இவ்வளவு கொடுமை செய்யறீங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் அந்த சமணர்கள் திருட்டி இருந்தான்னு வச்சுக்க, மிதந்து இருக்க மாட்டார். உள்ள போய் எல்லாம் வணங்குற. அப்போது என்ன பண்ணாரு? சுற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு பாடினார். அதனால கல் மிதந்தது. மத்தியானம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீலக்குடி தேவாரத்தில் சொல்றாரு, திருநீலக்குடி தேவாரத்தில், கல்லினூட என்னை பூட்டி அமன் கையர், கல்லினூட என்னை பூட்டி அமன் கையர் ஒல்ல நீர் புக, வேகமா போற நீர்ல போட்டான் நீர் புக என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியர நல்ல நாம நவிக்கி உயிந்தேன் என்று நல்ல நாமாயிருக்கிற பஞ்சாயரம் சொல்லி அன்னைக்கு படைத்துக் கொண்டேன்னு அவரே அகச்சார்ந்தார். அதனால பட்டினத்தாரை கொண்டு நிறுத்துச்சு. ஒரு காவலர் கேட்டேன், உண்மையை சொல்லுன்னா உண்மையை சொல்றாரு, உண்மையை சொல்லுன்னா உண்மையை சொல்றாரு. அது என்ன உண்மை தெரியுமா? என் செயலாவது யாதொன்றுமில்லை, இதான் உண்மை. இனித்தையும் உஞ்செயலை என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்த சரீரம் எடுத்த ஊன் எடுத்த பின் செய்த தீவனை யாதொன்றும் இல்லை,
சரீரம் எடுத்த ஒரு பாடு நான் ஜீவனை செய்யல, முன்ன செஞ்சு பின் செய்த தீவனை யாரும் இல்லை. பறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே நீண்டது அப்படின்னாரு. மூண்டுச்சு. என்ன மூண்டுச்சு? நெருப்பு. எதுல மூண்டுச்சு? கழுமரத்துல. முன் செய்த தீவனையோ கழுமரம் அடிக்குது. முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்னாரு? நெருப்பு மூண்டு விட்டது. நெருப்பு. அதனாலே இப்படி வினையினாலே உயிர்களுக்கு துன்பம் வரும். அதது மத்தியானம் கூட ஒரு ஆள் கேட்டார், யாராவது செஞ்சு வச்சு காலையில் யாராவது செஞ்சு வச்சுட்டானு என்னமோ, யாராவது செஞ்சு வச்சுட்டானு என்னமோ அப்படின்னு கேட்குறாப்பா. சாதகம் பார்க்கல பல பேர் அப்படி கேட்குறாங்க. அது இவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்துருச்சுங்க, அதோ செஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறவங்க அதை நல்லா பாதுங்க. ஜாதகத்தில் நீங்க செஞ்சு வச்சதுதானுங்க, நீங்க செஞ்சு வச்சதுதானுங்க. வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது, நீங்க செஞ்சு வச்சதுங்க, நீங்க செஞ்சு வச்சது. இப்ப நம்ம வயல்ல விளைஞ்ச நெல்லை வேற பத்தி அறுக்க விடுவோமா? அதே போல. அதனாலே அவரவர் வினைகள் நாடி அவதற்படும் பொருளை நல்கும். அவரவர் செய்தவனை அவரவருக்கே உரிமை தவிர இன்னொருத்திட்ட போகவே போகாது. இன்னொருத்திட்ட புண்ணியமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் நாம செய்து நமக்கே வரும். ஏன் வருதுன்னா அதான் வர்றது இல்லையே. ஒரு ஆள் இருந்துல அந்த வினையை வேற பக்கம் போக விடாம நம்மகிட்ட ஊட்டுறான். ஊட்டு வைப்பானு, உறங்கு வைப்பானு, இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானு, முயங்கு வைப்பானு, முயன்றவனை காட்டு வைப்பானு, இருவனை பாச கயிற்றின் வழி ஆட்டு வைப்பானு ஒருவன் உண்டே தில்லை அம்பது. இப்ப நாம் செய்த வினையே இன்னொருத்தருக்கு போக விடாம தடுத்திருக்கிற ஆளு இருக்குது. அது அதை பாருவோம். வினை வந்து சடப்பொருளுக்கு தானா வராது. வினை சடம், அதன் பயன் சடம். ஆனா அந்த வினையினுடைய பலனை கூட்டி வைக்கிறவன் தான் சிவன். அதனால நாம் செய்த புண்ணியத்துக்கு உண்டான பலனையே நமக்கே தருவான், பாவத்துக்கு உண்டான பலனை நமக்கே தருவான், இன்னொருத்தருக்கும் போகாது. அதனால யாரும் நமக்கு தீது நன்றும் பிறர் தர வாரான், தீது நன்றும் பிறர் தர வாரான். அதனாலே நாம் செய்த புண்ணியம் நமக்கே வரும், நாம் செய்த பாவம் நமக்கே வரும். ஏன்னா பெரிய ஆளு இருந்து அந்த அந்த வினையை வேற பக்கம் போக விடாம நமக்கே விடுறான். அதனாலே இப்படியெல்லாம் அளவில்லாத வேதனையிடந்தான் தாவறு தொன்னகர் விழிய தந்தைதாய் ஆவியோடு இருந்திட அழியனோர் மகன் வீவரும் சிறைப்பட மேலே நாட்புரி தீவினையாவதோ தெளிவிலேன். இவ்வளவு துன்பம் வர்றதுக்கு என்ன தீவனை செஞ்சனோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான். இவனுக்கு அந்த தக்கையாக இவனுக்கு சரியா தெரியாது. துப்புரல் சடையினான் சூரருக்கு ஈரிலா அப்பெருவரத்தை அளித்த வாழவன் மெய்ப்பட விழிகளன் வீடுஞ்செய்களன் எப்பொழுது இச்சிறைத்தீரு என்றிடும். சிவபெருமான் சூரபெருமனுக்கு வலுவான வரத்தை கொடுத்துட்டான், வலுவான வரத்தை கொடுத்துட்டான். அவன் சாமானியமா அவன் ஆக மாட்டாரு. செத்தால நம்மளை நிறைய விடுவேன். மற்றொரு வெறுக்கையும் நகரு வாழ்க்கையும் விட்டானர் கடந்தனர் மேலையோரென உட்டழிந்த அகன்றிலன் ஒவ்வொரு பிணித்திட பட்டனனே உலப்பாவியனு. அதனால செல்வத்தையும் வாழ்க்கையும் விட்டவர்கள் உயர்ந்த நிலையாகிய சிவலோகத்து போய் விடுகிறார்கள். துறந்தவர்கள் நான் துறக்கவில்லை, எது செல்வத்தை துறக்கவில்லை, அதனால இப்ப நான் பட்டுக்கிட்டேன். நல்லா சொல்றாரு. துறந்ததோ பேரறம் தொலையும் தீப்பவன் சிறந்ததோ. இதெல்லாம் அறம்பாவம் என்பதிலே அறம் ஆனது ஒரு உயிர்களை காப்பாற்றுவது அறம். அதான் தருமன் தலைகாக்குன்னு சொல்றது. தருமா தலைகாக்கும். கொஞ்சம் கூட நம்ம தர்மமே செஞ்சிருக்க மாட்டோமா அவன் நினைக்கிறான். கொஞ்சம் கூட செஞ்சிருக்க மாட்டான், அது தொலைஞ்சு போச்சா. பாவம் சிறந்து விட்டது, மாதவ பயன் செய்ததும். ஐயால பெரிய மாதவன் செய்யாம இப்ப தேவலோகத்துக்கு வந்திருக்க முடியாது. இவ்வளவு பெரிய தவஞ்சியின் தேவலோகத்தில் இருக்க செய்ததோ. குறைந்ததோ நன்னெறி. ஐயால நன்னெறி என்கின்ற நெறியானது உலகத்திலே தொலைஞ்சு போச்சா. அக்கிரமக்காரனுக்கு தான் உலகமா?
கூடிற்றோ களி. கூடிற்றோ களின்னா களி வந்துருச்சா? இவன் பட்ட யுகமெல்லாம் ஏராளமான யுகம், கலி யுகமெல்லாம் போகல. கூடிற்றோ களி. இறந்ததோ மறை. வேதமெல்லாம் போயிடுச்சா? வேதமெல்லாம் தொலைஞ்சு போச்சா? வேதத்தில் சொல்லுதல்லவா பாவ புண்ணியம் இதெல்லாம் சொல்லுதல்லவா? சிவன் இல்லையோ? எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்க சிவன் இல்லையா? நிறைய சொல்ல நல்லா இருக்கு. அது புலம்பலே சுவையா. ஆவியும் உலகமும் அனைத்துமாயும் ஓவியும் கருணையில் உருக்கொண்டாடல் செய். தேவர்கள் தேவனான் சிவன் மற்றல்லதை ஏவர் என் குறை உணர்ந்து இறங்குவார். சிவபெருமானத்தை வரை யார் என்னுடைய குறையை கண்டு இறங்க போறார்? பெறலாரம் பெறலரும் திருவலாம் பிழைத்து சூருயிர் அறுவதும் அவுணர்கள் அவிந்து மாய்வதும் சிறை இது கழிவதும் தீர்கிலா வசை இருவதும் ஒருவகல் இதுவோ எனும். இந்த மாதிரி அவுணர்கள் தொலையவும் சிறைய போவதும் நமக்கு பழைய பதவி கிடைப்பதும் இதெல்லாம் ஒரு காலத்தில் வருமா? வருமா? வரமா தெரியல. வரமா தெரியல. சரி, இப்படின்னா இத்திதான் அழைப்பிலா எண்ணி எண்ணியே மெய்த்துயர் உழந்து வெய்து உம்மியே அத்தனை சுற்றி அமரது யாவரும் தத்தவில் இறங்குறைச்சா என்ன வையினான். தேவர்கள் இவன் புலம்புறதை பார்த்து தேவர்களும் அளவில்லாத வருத்தத்தினால புலம்பினார்கள். தேவர்களும் அதிகமாக புலம்பினார்கள், அழுதார்கள். அதே அதுக்கு மேலே அந்த காவல்காரனுக்கு வந்து மிரட்டுவது, அடிப்பது, குத்துவது, பேசுவது சொல்ல முடியும். சண்டகன், கண்டகன், உதாவகன், காரண, கராளன், மாபலன், சண்டகன், இசங்கனே, சங்கநாதியா எண்டர அவுணர்கள் எண்ணில் ஒரு புலி கொண்டலர் சிறைக்களம் குறுகி ஓம்பினார் ஆயதூர் காப்பினோர் அடுமுகத்தரி நாயகன் தூதுவன் அணுகுமப்பகல் ஏயூரு சயந்தனை எமைப்பிலாரோடு காயறியாமன கணந்து சுற்றினார். அதனாலே ஜவனர்கள் அதிகமான வந்து ஜெயந்தனுக்கு அப்போது நிறைய தொந்தரவையும் கொடுத்தார்கள். மன்னா நங்கோன் தன்பணி நில்லா மகவேந்தும் மென்னாடானு யாண்டுருகின்றார் விரைவாகி சொன்னால் உயிர் அல்லது மாவி தொலைவிப்போ முன்னாடையோ என்னவில் உண்மை மொழிகின்றார். அதனாலே முன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காதே, இனிமேல் நீ தப்புறது அரிசி. உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கே போனாங்க சொல்லு. உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கே போனாங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்தது குறிப்பாடு அவங்க போனது எந்த பக்கம் போனாங்க எங்கே போனாங்கன்னு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது சாமி, சாமி தெரியவே தெரியாது. எல்லா தேவர்களும் அதே மாதிரி சொன்னாங்க. சொன்னதையே சொன்ன தெரிஞ்சா தானே சொல்லுவேன் சாமி. தெரியாது சாமி, நீங்கள் என்ன உயிரை கொண்டாலும் சரி எனக்கு தெரியாது. வெண்ணஞ்சன்ன காயறி என்ன மிகுதிஞ்சொல் முன்னஞ்சொற்றே வைவர் செழிப்பர் முரணோடும் கண்ணஞ்செல்ல தோமரம் உயிப்பர் கடகிப்பார் சின்னஞ்செய்வார் போலுடன் முற்றும் சேரிப்பார். இப்படியெல்லாம் துன்பப்படுத்தி அந்த உணர்களே துன்பப்படுத்தி அவர்களே அசந்து போனார்களாம். என்ன சொன்னாலும் என்ன அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓரளவு ஓய. இவன் ஒரு முடிவு சொல்கிறான் பாரு. யாரு? ஜெயந்தன். மாடையே சூழ்வார் தம்மோடு மைந்தன் சிறை புக்கான். மாடைன்னா பக்கத்தில் இருந்த தேவர்களோடு சயந்தனாகிய தேவேந்திரன் சிறை புக்கான். காடையே போனான் இந்திரன். இந்திரன் காடையே போனான். ஏனோர் கவல் விட்டார். மற்றவர்கள் எல்லாம் வேதனையிலே மூழ்குகிறார்கள். இப்படின்னா இந்த விண்ணூறு பதம் பெருசுன்னு சொல்லுகிறார்கள் அல்லவா? விண்ணூர்னா தேவனுடைய பதம் உயர்ந்ததுன்னு சொல்லுகிறார்கள் அல்லவா? உயர்ந்தது இல்லை. பாடே விண்ணூர் தம்பதம் துன்பமே. தேவனுடைய பதம் துன்பமே. முக்கட்பரனிலும் வீடே அல்லால் துன்பரும் ஆக்கும் இருந்தோம். முக்கட்பரனாகி சிவபெருமான அருளுகின்ற வீடு இருக்குதுவாரு, அதுதான் வந்து துன்பமில்லாத வீடே தவிர மற்றது எல்லாம் துன்பம். இந்த வீட்டு துன்பம் நமக்கு நல்லா தெரியுது. இந்த வீட்டு துன்பம் தெரியுதா? அதே போல தேவலோக துன்பம். அந்த சிவபெருமானுடைய திருவடி வீடு இருக்குதுவாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றி அப்படிங்கிறாரு. அந்த வீட்டில் தான் துன்பம்.
மற்றதெல்லாம் துன்பம் தான். நிலை இல்லாததா இருக்கு, துன்பமா இருக்கு, அப்புறம் துன்பம் வந்துடும். இப்படி ஜெயந்தன் அளவில்லாத வேதனையிலே கிடந்து அதுக்கு மேலே சாமியை நினைச்சு புலம்புறான். இப்படி இவன் தான் அடைந்த துன்பத்தை எல்லாம் நினைத்து நினைத்து பெண்ணி அழுது அதுக்கு மேலே பாருடு உண்ணாய் பறந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீருடு ஒளிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரைசவனே யாரோடு நோகேன் யாருக்கு எடுத்துரைப்பேன் ஆண்ட நீ அருளிலையானால் வாரிடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்ற அருளியாயே என்று சொல்லி சாமியை நினைச்சு புலம்புறான். நீ அருள் செய்யவில்லையானால் யாரு செய்வா? செய்யக்கூடியவன் செய்யலைன்னா யாரு செய்வா? அப்படி செய்யக்கூடியவனே செய்யலைன்னா, தாயே பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னா அப்புறம் யாரு கொடுப்பா? தாய் விருத்த பிள்ளை எங்க போகும்? அதனால யாரோட நோக்கியும் நீ அருள் செய்த எனக்கு துன்பம் வருமா? நீ அருள் செய்தா துன்பம் வருமா? மழை பெய்தா பயிர் வாடுமா? பெய்யலைன்னா வாடாம என்ன? அப்படி அப்படி அப்படின்னு கொஞ்சம் குறைச்சு கொடு. கண்டவான ரொம்ப ருசியா இருக்கும், நம்ம அல்வா மாதிரி. அனுபவிக்கிற மனுஷ கொஞ்சம் இதோ நீங்களாவது வேற நூல் இல்லை இந்த அளவுக்குலாம். இந்த வினையை பற்றி, பாவத்தை பற்றி, புண்ணியத்தை பற்றி, சிவபெருமானை பற்றி, தேவர்களை பற்றி, உலகத்தை பற்றி, சிவலோகத்தை பற்றி, இப்படிப்பட்ட பல உண்மைகள் இந்த மற்ற நூலில் கூட வராது. அத்தகைய காவல் அவுணர் அவர் கணித்தாய் முய்த்தொருசார் ஈண்டி முறை நீங்களர் காப்ப எய்த்த அமரருடன் இந்திரஞ்சை பண்ணவரும் உத்தமனான் கண்ணுதலை உண்ணி புலம்புவார். இப்படி இருந்து அதுக்கு மேல சாமி நினைச்சு புலம்புறான். உத்தமனான் கண்ணுதலை உண்ணி புலம்புருவான். சிவபெருமான் ஒருவனுக்கு தான் உத்தமன்னு பேர். சிவபெருமான் ஒருவனுக்கு தான் உத்தமன். அவளுக்கு உத்தமின் உமாதேவி, மற்றவள வைரனை உத்தமி முதல்வனை மற்றவள் மலர்குடு வந்திப்பவர் பவங்கள் மாற்றுவோ எத்தேவர் சிந்தைக்கு எட்டா சிவனே செழுஞ்சுடரே இந்த பிறவீடருளப்ப செய்தனையோ வந்தித்த நின்புணர்ப்ப யாரே கடந்தாரே. வந்திப்பவர் பவங்கள் மாற்றுவோய் சிவருமானை மனவாக்கு காயங்களாலே வழிபடுகின்றவுடைய பிறவியை மாற்றுகிறவன். மனவாக்கு காயங்களாலே சிவருமானை வழிபடுகின்றவர்களுக்கு பிறவி இல்லாமல் செய்து விடுவார். எவ்வளவு பெரிய தேவர்களாயிருந்தாலும் அவருடைய சிந்தைக்கு எட்டாதவன். இப்ப இந்த பிறவியே சிவன் தான் செய்தான். இந்த பிறவியே சிவன் தான் செய்தான். இது எதுக்கு செஞ்சான்னா இந்த துன்பத்தை அடைகிறதுக்காக இப்படி ஒரு பரப்பை கொடுத்துருப்பானு. துன்பத்தை அடை இந்த பரப்பு, அதுக்குன்னே இந்த பரப்பை படைச்சியா? கைநாகத்துக்கும் கயவாய்க்கும் நாரைக்கும் பைநாகத்துக்கும் படரும் செலந்திக்கும் பின்னாகிய உயிர்க்கும் பேரருள் முன் செய்தனையா என் நாயகனே எமக்கேனருளாயே. கைநாகங்கிற யானைக்கு அருள் பண்ணின, யானைக்கு அருள் பண்ணின. யானை பல இடங்களிலே பூசித்து அருள் பெற்றது. திருவானக்காவல்ல யானை பூசித்து அருள் பெற்றது. அது கை நாகம்னு பேர். யானைக்கு நாகம்னு ஒரு பேரு, கையுடைய நாகம். கயவாய்க்கும் கயவாய் என்கின்ற கரிக்குருவிக்கு அருள் பண்ணின. கருங்குருவிக்கென்று அருளினை போற்றி திருவாசகம். மதுரையில கைக்குறிக்கு உபதேசம் பண்ணார். நாரைக்கு முத்தி கொடுத்த விடலாம். அது திருவிளையாட புராணத்தில் அதெல்லாம் இதுல குறி சொல்றாரு.
திருவிளையாடல் புராணத்தில் வர்றது மதுரையில் நடந்த செய்தி. அதே காட்சியை போய் சொல்கிறார். நாரை ஒரு வனத்தில் ஒரு குளக்கரையில் ஒரு மரத்தில் உட்கார்ந்து இருந்துச்சான். அப்போ அந்த குளத்தில் முனிவர்கள் எல்லாம் முழுகினார்களாம். சடை உடைய முனிவர்கள் எல்லாம் அந்த குளத்தில் குளிச்சான். அதில் இருந்த மீன்கள் எல்லாம் அவர்கள் அந்த முனிவர்கள் மேலே ஏறி விளையாண்டுச்சான் மீன்கள். இதை பார்த்த உடனே அந்த நாரைக்கு ஒரு புத்தி வந்துருச்சு. இவ்வளவு தவமுடைய முனிவர்கள் மேலே விளையாடுதுன்னு சொன்னால் அந்த மீன்கள்லாம் இவ்வளவு தவம் பண்ணியிருக்கும். இவ்வளவு தவம் உள்ள முனிவர்கள் மேலே அது துள்ளி குதிச்சு விளையாடுது அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு தவம். அந்த மீனை நம்ம சாப்பிடலாமான்னு நினச்சிடும் நாரை. அந்த மீனை சாப்பிடலாமான்னு நினச்சிடும். அதுலேருந்து சாப்பிட்றத விட்டுருச்சு நாரை. நாரைக்கு உணவு என்னன்னா அந்த மாதிரி தான். அதை விட்டுருச்சு. தண்ணியை குடிச்சது, பட்டினியாக இருந்துச்சு. அது சில நாரை சொந்தக்கார நாரெல்லாம் அதுக்கு உபதேசம் பண்ணுச்சு. சொந்தக்கார நாரை, ஏன் இந்த மாதிரி இழைச்சி போனேன், நல்லது கொள்ளாதுன்னு உடம்ப தேத்தாமே அப்படின்னு சில சொந்தக்கார நாரெல்லாம் அதுக்கு சொல்லிச்சு. அப்படி சொல்லும்போது அது சொல்லிச்சு, உங்களுக்கு இப்போ தெரியாமல் இந்த மாதிரி சொல்றிய, ஒரு உயிரை கொண்டு திங்கப்படாது, தின்னா நரகத்துக்கு போகணும், அதனால் நான் சைவம் ஆகிட்டேன், நீங்களும் சைவம் ஆகணும்னு சொல்லிச்சா அந்த நாரை. நல்ல யோசனை சொன்னேன். நம்ம குலத்துக்கு சைவத்துக்கும் எவ்வளவு தூரம், அப்படி வகால் இருக்கிறாப்பா. நம்ம குலத்துக்கும் சைவத்துக்கும் எவ்வளவு தூரம். அதனால் இதெல்லாம் விட்டுவிடு, நீ சாப்பிடு, மீன் எல்லாம் சாப்பிட்டு தானே நம்ம பிழைக்கணும் அப்படின்னுச்சான். உங்களுக்கு அறியாமல் பேசுறியே, எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டாம் போயின்னு சொல்லிடுச்சு மற்ற நாரை. அதெல்லாம் போயிடுச்சு. அதன் பிறகு அந்த நாரைக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து முத்தி கொடுத்ததாக வரலாறு. எது திருவிளையாடல் அதெல்லாம் இவர் சொல்கிறாரு. யானைக்கு அருள் பண்ணினேன், கரிக்குருவிக்கு அருள் பண்ணினேன், நாரைக்கு அருள் பண்ணினேன், பாம்புக்கு அருள் பண்ணினேன், சிலந்திக்கு அருள் பண்ணினேன், இன்னும் எத்தனையோ உயிர்களுக்கெல்லாம் நீ அருள் பண்ணினேன், எனக்கு ஏன் செய்யல சாமி? அது பாட்டப்பா. கை நாகத்துக்கும் கயவாய்க்கும் நாரைக்கும் பைநாகத்துக்கும் படரும் சிலந்திக்கும் பின்னாகிய உயிர்க்கும் பேரருள் முன் செய்தனையால் என் நாயகனே எமக்கே நிராருளாயே. விளக்கா. கங்கை முடித்தாய், கரைமிடற்றாய், கண்ணுதலாய், திங்கள் புனைந்தாய், சிவனே சிவனே என்று இப்படி நீ செய்த ஆற்றல் அருளையெல்லாம் நினைச்சு சொல்லி சிவனே சிவனேன்னு சொல்லி ஓலமிடுவோம். சிவனே சிவனே என்று ஓலமிடுவோம். சீலமம்பாடி சிவனே சிவனே என்று ஓலம் முடியும் உணராய் உணராய்கான்னு திருவம்பாவில் வரும். சிவனே அது உலகத்தில் இந்த வாக்கியம் சகசமாக பழக்கத்தில் இருக்கிறது. சிவனேன்னு இருறா அப்படின்னு சொல்லுவான். சிவனேன்னு இரு. ஒரு நீதி உள்ள ஒரு பாட்டு சொல்லுது, யாரு சிவனே சிவனேன்னு சொல்றானோ அவனுக்கு பின்னால சிவபெருமான் நம்ம வீட்டுக்காரியை கூட்டிக்கிட்டே அலைவாராம். இந்த அநியாயத்துக்கு யாரு சிவனே சிவனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ அவன் போற பக்கமெல்லாம் அவனுக்கு பின்னாலேயே சிவபெருமான் வீட்டுக்காரி பார்வதி இருக்கா வர அவளையும் கூட்டிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இருப்பான். அதுக்கு ஓமை சொல்றாரு. அது என்ன, அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ கண்ணுக்குட்டி ஓடுற பக்கமெல்லாம் பசுமாடு ஓடுது பார்த்துருக்கீங்களா? மாடு ஓடுது பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்குட்டி ஓடுற பக்கமெல்லாம் மாடு ஓடுது பார்த்து அந்த சிவனே சிவனே சொல்றது கண்ணுக்குட்டி. இந்த தாய்ப்பசுவாகிய சிவபெருமான் இருக்க முடியாது முன்னாடியே. சிவனே 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 என்பார்கள் சிவன் உமையாளோடும் செய்வான். சிவன் அருளால் பெற்ற இளங்கன்றை பிரியாமல் பின்னோடி சுற்று பசுப்போர் தொடங்கும். சிவனே சிவனே என்று இங்கு நினதடியோம் எல்லேங்கனு அறற்றல் நங்கள் உயிர்க்குயிரா நாயக நீ கட்டிலையோ. அதனால நாங்களெல்லாம் இப்படி புலம்புறது சாமி கேட்கலையா, சேயனாகி நின்று அறதுவது அளவோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே என்று சொல்லி உயிர்களை பாசத்தினாலே பிணிப்பவன், உயிர்களை பாசத்தினாலே கட்டி போடுவான்.
அப்புறம் அவிழ்க்கிறவனு அவன் தான். யார் கட்டி போட்டானோ அவன் தான் அவன். இப்போ நம்ம மாட்டை நம்ம கட்டி போட்டோம்னு வச்சுக்க, மாடா விட்டுக்க, நாம தான் நம்மெல்லாம் மாட்டுதான் பசுன்னு போயிடும் நமக்கு. என்ன புரியுதா? பசுவே நம்ம என்ன பண்ணியிருக்கான் சாமி, ஆனவன் கண்ணும் ஐயா பாசத்தில் கட்டி போட்டுருக்கான். அறம்பாவை என்ன அருங்கையிட்டால் கட்டி, நல்லா சொன்னார். அறம்பாவை என்ன அருகிற வயிறு இல்லை, அருங்கயிறு, வலுவான வயிறு. இந்த குண்டு ரூணாப்பா, இந்த பெரிய ரூணா போட்டா அருங்கயிறு, அருங்கயிறு வலுவான வயிறு. அறம்பாவை என்ன அருங்கையிட்டால் கட்டி பிறந்தோர் போர்த்தங்கும் புழுவனுக்கு மூடி மலஞ்சூறு 9 வாயிற்குடியில மலங்க புலனை என்று வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உமலா உனக்கு என்று வருதல்லவா சிவபுராணத்தில். அந்த அளவுக்கு பண்ணி, இந்த அளவுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கும் போதே இது பண்ற குறும்பு சொல்ல முடியும். இது இந்த உயிர். அதனாலே பாசத்தினாலே கட்டி போடுவோம் நீயே, அந்த பாசத்தை அவிழ்ப்பவனு நீயே. உயிர்களா கட்டி கொள்ளாது, உயிர்களா அவிழ்த்து கொள்ளாது. மாடா கட்டிக்காது, மாடா அவிழ்த்துக்காது. மாடா போய் கட்டுக்குள்ள கட்டிக்குமா கைத்து கட்டாது, அதை அவுத்துக்குமா? அதே கதை தான் நம்ம. பாசம் கொண்டாவி பலவும் பிணிப்போனும் நேசங்கொண்டு, அப்படி பாசத்தினால கட்டி போடுகிறவன். அதுக்கு மேலே இறக்க வந்து அன்பினாலே நேசங்கொண்டாங்கதனை நீக்கி அருள் செய்வோன் ஈசன் சிவன் என்று எம்புமறை. வேதங்களெல்லாம் சிவபெருமான் தான் உயிர்களை கட்டி போடுறான், சிவபெருமான் தான் அவிழ்த்து விடுகிறார் என்று வேதங்களெல்லாம் சொல்லுது சாமி. நீ இழைத்த துண்டு தீமையார் இருக்க வல்லாரே. இப்படி செய்த நீயே தீமையை தீர்க்கவில்லைன்னா யாரு தீர்க்க முடியும்? யாரும் தீர்க்க முடியும். நாராயணனும் அந்த நான்முகனு நாடறிய பேராதியான பெருமான். நாராயணனும் நான்முகனும் காண்பதற்கு அரிதாயிருக்கின்ற பெருமானாகி நீ உயிர்க்கெல்லாம் ஆராயும் நீயே. நீ என்று யாரே துணையாவார்? உயிர்க்கெல்லாம் சிவபெருமான் தான் துணை. மற்ற துணையெல்லாம் அந்தரம். நிரந்தரமான துணை யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தனித்துணை நீ நிற்க யான் தரிக்க தலையால் நடந்த வினை துணையேன விடுதி கண்டாய். வினையே என்னுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு இப்பில் வைப்பே திணைத்துணையேனும் பொறேன் துயராக்கையும் தின்பலையே என்பது திருவாக்கு. அதனால உயிர்க்கெல்லாம் துணையா இருப்பது சிவன் ஒருவன் தான். மற்ற துணையெல்லாம் டெம்பரவரி, அது சொல்ல வேண்டியது இல்லை. துணையாவும் இருக்கும், மனையாவும் இருக்கும். இப்ப நல்ல கொண்டாட்டின்னு வச்சுக்கப்பா, பணம் நிறைய சம்பாதிச்சு அவன் கேட்கற பட்டியலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா நல்ல கொண்டாடி. இல்லைன்னு வச்சுக்கோ, ஐயோ ஆராய் நீ என்று யாரே துணையாவார் வீர வாராய் தமியேன் உயிரளிக்க வாராயே. சீற்றம் விளைத்து முனம் தேவர் தொகை அழைப்பான் குற்றமெனவே குறுகுற்ற அந்தகனும் ஆற்றலை எம்ப அகல் மார்பின் முத்தலவேல் ஏற்றியவன் என்றோ எமக்கு நிறங்களையே. அந்தகாசுரன் ஒருத்தர் இருந்தான். அவன் அளவில்லாத துன்பத்தை கொடுத்தான் தேவர்களுக்கு. அவனை காலி பண்ணினேன். அதுக்கு மேலே வந்து ஒரு குக்குருவத்தில் ஒரு அசுரன் இருந்தானா. குக்குருவத்தில்ப்பா, குக்குன்னா இந்த நம்ம பார்க்குற குக்கு மாதிரில, அது பயங்கரமான குக்கு. அந்த மாதிரி இருந்து தேவர்களுக்கு நிறையா துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தானா. அவனை கொண்டு அவன் அந்த குக்கினுடைய சிறகை எடுத்து அணிஞ்சு கொண்டாரான். குளம்பாடி குக்கரகும்பாடின்னு வரும் திருவாசகத்தில். குக்கர ஞாலத்தினை அளித்த நான்முகனும் நின்றவற்றை பாலித்தவனும் பிரதம் படிந்திறங்க. ஏழை நான்முகனும் விஷ்ணு மற்ற தேவர்களெல்லாம் எங்களுக்கு ஒரே காலத்தில் வந்துருச்சு சாவு சாமி, நாங்கள் பிழைக்க போகலாம்னு போனால் இப்போ சாவு வந்துருச்சுன்னு போய் கவலைப்பட்டான். எப்போ விஷம் வந்தப்போ பிழைச்சிக்கலாம்னு அமுதம் கிடைஞ்சேன். அதுக்கு நேராக என்ன வந்துச்சு, இறப்பு வந்துச்சு. ரொம்ப காலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுதத்தை சாப்பிட்டு இருக்கலாம்னு போய் கலைஞ்சாய்யா. அது நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று ஆகி போச்சு.
நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அது தேவர்கள்லாம் நம்ம அந்த அமுதம் கடையிற வேலைக்கு போகாமல் இருந்தோம்னா நம்ம காலத்துல ஒருத்தனுக்கு பின்னால ஒருத்தன் போயிட்டு இருப்போம். இப்போ ஒரே நாள்ல போக முடியாது வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு போய் எல்லாம் முறையிட்டாங்க. அப்படி முறையிட்ட போது என்ன பண்ணாரு சாமி, விஷத்தை சாப்பிட்டு அமுதத்தை கொடுத்தாரு. இந்த மாதிரி சாமி உலகத்திலே இந்த ஒரு இது போதும். சிவபெருமான் தான் உயிரினை காப்பாத்துறேன். புரியுதா? விஷத்தை சாப்பிட்டு எவனாச்சும் கொடுப்பான அமுதத்தை? விஷத்தை சாப்பிட்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுப்பான். அதனாலதான் மாணிக்க வாசகர் வார்ந்த நஞ்சு ஐந்துன்னா சாப்பிட்டு நஞ்சு ஐந்து வானோர்க்கு அமுதமி வள்ளல் போற்றினார் திருவாசகர். எல்லாம் படிக்கணும், நிறைய படிக்கணும். வார்ந்த நஞ்சு ஒழுகுகின்ற நஞ்சை சாப்பிட்டுட்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தபடினால அவன் வள்ளல். வள்ளல்னா யாரு? நெசமான வள்ளல். குற்றாலத்துறை கூத்தநல்லால் நமக்கு உற்றாலம் எல்லாம் அதுதான். அதனால இப்படி உயிர்களை காப்பவன் சிவபெருமானே, உயிர்களை காப்பவன் சிவபெருமான். தேவர்கள் எல்லாம் அன்னைக்கு சாப்பிடலன்னா தேவர்கள் எல்லாமே இறந்துருப்பாரு. அதை ஓதக்கடலுள் உலகம் தொலைப்ப வந்த ஆழத்தை உண்ட அருள் என்பால் அயத்தனையோ. அந்த மாதிரி அந்த நஞ்சு சாப்பிட்டு காப்பாத்தினா அந்த இறக்கம் உனக்கு எப்போது இருக்கும் தானே சாமி. இப்ப என்னிடத்துல அந்த இறக்கம் இல்லையா? அதுக்கு மேல காளின்னு ஒருத்தி மோடி தர வந்த முக்கனுடைய காளி. மோடிங்கிறது துர்க்கப்பா. இப்போ மோடி தான் காப்பாத்திட்டு இருக்காரு. மோடிங்கிறது காளிக்கு உண்டானது. இப்போ மோடிங்கிறது நரேந்திர மோடின்னு இருக்கு, காளிக்கு உண்டானது. மோடிங்கிறது காளி. இன்னொரு மோடி இதுல வர்றாரு. ஒரு மோடி தரவன் முக்கன் உடைக்காளி. அதனால அந்த பரமேஸ்வரியினுடைய ஒரு கோபசக்தியா இருக்கிற துர்க்கையினுடைய கோபசக்தியா இருக்கிற காளி. இப்படி மோடி தர வந்த முக்கன் உடைக்காளி ஓடி உலகிலும் உண்ணும்படி எழலும். இதில் காளியானவள் தாரகாசுரனை காளி பண்ணான். தாரகாசுரன் ஒரு திறந்தான். அவன் உலகத்தை எல்லாம் அடிமைப்படுத்தி தேவர்களுக்கெல்லாம் அளவில்லாத துன்பத்தை கொடுத்தான். அது சாமீரத்தில் சென்று முறையிட உமாதேவி காளி அனுப்பிச்சான். போய் அவனை காளி ஒண்ணுன்னு காளி அவனை காளி பண்ணி அவன் ரத்தத்தை குடிச்சுட்டான். அவனுடைய அந்த ராட்சசனுடைய ரத்தத்தை குடிச்சுட்டான். குடிச்சுட்டா அப்புறம் காளிக்கு வந்த வேகம் சொல்லி முடியாது. அவன் கோபத்துக்கும் உலகமே தாங்கலை. அந்த நரசிம்மமா அப்படித்தான் ரத்தத்தை குடிச்சுடுச்சு. கேள்விப்பட்டீங்கல்ல? ஐயா அது குடிச்சு விட்டு உலகத்தை அழிக்க தொடங்கிடுச்சு. அப்போ வந்து சாமி நரசிங்கத்தை குடிச்சு இருக்கிற இடத்துக்கு போய் சொன்னார். அதே போல இந்த காளி ரத்தத்தை குடிச்சு விட்டு ராட்சசனுடைய ரத்தப்பா. இப்போ ரத்தம் குடிக்கிற சாமி எல்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ குட்டி குடிக்கிற சாமி, குட்டி குடிக்கிற சாமி. ஐயோ நம்மெல்லாம் காப்பாற்றி விட்டாங்க சாமி அப்படின்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் அந்த மாதிரி சாமி கிட்ட போகாம நம்மளெல்லாம் சாமி காப்பாற்று. குட்டி குடிக்கிற சாமிப்பா, என்ன அக்கிரமம்! நாகரிகமா கூட இல்லைல்ல, நாகரிகத்து கூட அது பக்கத்தில் நிற்காது. அப்புறம் அது போய் என்னத்தை போய் அது அவங்க சாப்பிட்டுட்டு அவன் என்ன பண்ணா உலகத்தையும் அழிக்க தலைப்பட்டான். அப்படி அழிக்க தலைப்படவன் சுவாமி இடத்துல தேவர்கள் எல்லாம் முறையிட சுவாமியை என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த காளி கோரமா நிற்கிற இடத்துல போய் நின்னாரு. நின்னவர் சும்மா இல்ல, ஆடினார். காளிக்கு முன்னால ஆடினார். ஆடின உடனே அவன் என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்தை அழிக்கிற வேலையில விட்டுட்டு எனக்கு மாத்திரம் என்ன ஆட தெரியாதான்னு அவ ஆட முடிச்சு. எனக்கு மாத்திரம் ஆட தெரியாதான்னு அவள ஆடினாப்பா. அதுல சேட நாராட அகில மேரும் மேதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடு வரையில் வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மருவேத நாராட மருவானுளோராட மதியாட வரசமாமி யாராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி நீயாடி வர வேணும். அதனால அந்த காளி சிவபெருமான் ஆடுவதை பார்த்து அவ ஆடினான். அவ ஆடினதுனால அந்த எண்ணத்தை விட்டுட்டான், உலகத்தை அழிக்கிற எண்ணத்தை விட்டுட்டான். அழிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஆடினாள். அப்படி ஆடிய போது எல்லா ஆட்டங்களிலும் அவள் சரியாக ஆடி வந்தா அந்த ஊர்த்துவ தாண்டத்தில் அவளால் ஆட முடியும். ஊர்த்துவ தாண்டம்
கீழே குண்டலம் கீழே விழுந்துருச்சு. சாமி ஆண் ஆட்டத்தில் காலில் போட்டிருந்த குண்டலம் கீழே விழுந்துருச்சு. அதை காலாலே எடுத்து காலில் மாட்டினாரு. காலால் எடுத்து காலில் மாட்டினார். நல்ல கெட்டிக்காரருக்கு காலால் எடுத்து காலில், அதான் ஊர்த்துவதாண்டம். காலால் எடுத்து ஒரு காலை ஆகாயத்தில் வீசி, அதான் ஊர்த்துவதாண்டம். அதான் திருவாலங்காடு. திருவாலங்காடு காது முக்கிர வீரபத்ர காளிவக்க மகுடாமா காசமுட்ட வீசி விட்ட காலவத்திய மயோரை ஓதுவித்த நாதருக்கு ஓதுவித்த முனினான ஓரெழுத்திறார் எழுத்து ஓதுவித்த பெருமாளை. அதை சொல்ற மூடி தர வந்த முக்கனுடை காளி ஓடி உயிர் உலகுயிரும் உண்ணும்படி எழலும். அப்படி தோற்று போன அந்த அந்த வித்தையில் தோற்று போன உடனே அவளுக்கு அந்த வேகம் குறைஞ்சி போச்சு. அப்படி வேகம் குறைஞ்சி போன உடனே அதன் பிறகு அவளுக்கு புத்தியை கொடுத்து நீ அமைதியாக உட்காந்துரு அப்படின்னு சொல்லி வடக்கால உட்கார வச்சு விட்டார். அதே காளி அடைஞ்சிட்டா. காளி அடைஞ்சிட்டா. திருவாலங்காட்டில் கோயில் காளி கோயில் வடக்காது. அதை சொல்றாரு. மோடி தர வந்த முக்கனுடை காளி ஓடி உலகுயில் உண்ணும்படி எழலும் நாடி அவள் விருவி நாணி செருக்கு அகல ஆடி அருள் செய்த அருளுங்கு அணுகாது. அதனால அப்படி அந்த காளியினுடைய வேகத்தை எல்லாம் அடக்கி கையால் தேவர்களுக்கு அருள் கொடுத்தாயே, அந்த அருள் என் பக்கம் கொஞ்சம் காட்டப்படாதா அப்படின்னா. பொற்றை கையிலை புகழ் முக்க தேவர்தமை செற்றத்துடன் நடவே சென்ற சலந்தரனை ஒற்றை திகிரிப்படையால் உடல் விளந்தே அற்றை பகல் வரை அஞ்சல் என்றாய் என்றோம். சலந்தராசன் ஒரு அசுரை. எத்தனை அசுரம் இருந்திருக்கான் தெரியுமா? அப்பா சலந்தராசரே அவன் சண்டைக்கு ஆள் கிடைக்காம உலகமெல்லாம் தேடி கிடைஞ்சான். சண்டைக்கு ஆள் கிடைக்கல. சண்டைக்கு ஆள் கிடைக்கலப்பா. பரமா விஷ்ணு இந்திரன் ஒவ்வொருத்தர் எல்லாமே பயந்து நன்னுங்களால முடியாதுப்பா, நீ நேராக செவரு மாட்ட போனால் ஒரு வேளை நீ சண்டை போடலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. நேராக போனேன், கைலாயத்துக்கே போனேன். கைலாயத்துக்கே போனேன் சண்டைக்கு. சிவரு மாட்டைக்குப்பா இப்படி ஆள் பார்த்துருக்கியா? சிவரு மாட்டை சண்டைக்கு போனேன். மலையில் பாதியில் போகும்போது சாமி ஒரு கிழவராக வந்தார். கிழவராக வந்து யாருப்பான்னாரு. நான் தான் சலந்தராசுரன் அப்படின்னா. எங்கே போகிறேன், யார் பார்க்க போகிறேன்னா, இந்த மாதிரி சிவபெருமானோட சண்டைக்கு போகிறேன்னா. சிவபெருமானோட சண்டைக்கு போகிறேன்னா அப்படின்னா சிவபெருமானோட சண்டைக்கு போனால் நீ ஜெயிச்சிருக்கான்னாரு அந்த கிழவன். என்ன பிடிச்சிருக்க? பரமா விஷ்ணு இந்திரன் சந்திரன் ஒவ்வொரு உலகத்து தேவரை அத்தனை பேர் எனக்கு பயந்து புறமுது கொடுத்து ஓடிட்டா, ஒருத்தன் கூட சண்டை கிடைக்கல. அப்போ நான் சிவபெருமான் சண்டை வைக்கிறேன், என்ன போய் எப்படி கேட்டுட்டேன் அப்படின்னா. அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன்னாரு. வை அப்படின்னா காலால் ஒரு அப்படியே ஒரு வட்டமாக ஒரு கோடு போட்டார். காலால் விரல் நாலு பெருவரனால ஒரு வட்டமாக கோடு போட்டார். போட்ட உடனே இதை பெயர்த்து எடுனார். பெயர்த்து எடுத்துட்டேன். பெயர்த்து எடுத்தால் சக்கரமா உருமாறி தலையில் வச்சேன். ரெண்டா போட்டுச்சு. அவ்வளவுதான். தருப்பமிகும் சலந்தரந்தன் உடல் தடிந்த சக்கரத்தை வேண்டீண்டு விருப்பொடுமால் வழிபாடு செய்ய வெளி விமானஞ்சீர் மிளலையாமே. ஒற்றை கையிலை புகழ் புக்க தேவரமே செற்றத்துடனடவே சென்ற ஜலந்தரனை ஒற்றை திகிரிப்படையால் உடல் விளந்தே அற்றை பகல் வரை அவரை அஞ்சலென்றாய் நீ என்றும். அதனால அப்போது அந்த தேவர்கள் எல்லாம் காப்பாற்றினாய், அந்த சலந்தரனை கொண்டு தேவர்கள் எல்லாம் காப்பாற்றினாயே என்று இன்னும் நிறையா சொல்கிறேன். இவனுடைய ஒரு இது நல்ல நிகழ்ச்சி எடுத்தா போலே வருகிறது. என்ன மணி இப்போ 8:05. அதனால இப்படி எல்லாம் புலம்பி அதன் பிறகு அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல காட்சி கிடைக்கிறது, அவனுக்கு எப்படி ஒரு தெளிவு உண்டாகிறது என்பதையெல்லாம் அடுத்த வாரத்தில் திருவருளால் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். பெரிய ஒரு அற்புதமான புராணம். இப்போ கந்த புராணங்கிறது ரொம்ப விசேடமான எல்லாம் ஞான சரக்குகள். அதனால் முடிஞ்சவர்களையும் தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களாக. இதில் 67வது பாட்டு சயந்தன் புலம்பூர் விடத்தை 67வது பாட்டு வரையும் சொல்லியிருக்கிறோம். அப்படின்னு குறிச்சுக்கணும். பொன்னம்பலம் 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 பொன்னம்பலம். காமிய தெழுஞ்சி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி
ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேரா ஏவர் புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே வான்முகில் வளாது பெய்க மதிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது இருள் வாழ்க நான்மறை அரங்களோங்க நற்றம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதீபதையே கற்பூரம் காட்டியா